அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவும் ஆன்மீகம் ஜோதிட சேனலில் நம்ம வந்து ஆயில்ய நட்சத்திரத்தில் ஒரு சில தகவல்களை விட்டு போச்சு. அதை இந்த பதிவில் பார்ப்போம். போன பதிவு சிறப்பு பதிவுகளை பார்த்தோம். அதில் 2-3 தகவல் விட்டதில் அதனுடைய தொடர்ச்சியை வந்து இந்த சிறப்பு பகுதியாக இந்த பகுதியில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இந்த ஆயில் நட்சத்திரத்தை பற்றி பேசிச்சா வந்து சிறப்புகள்லாம் பேசுவோம். இவர்கள் நன்மை தரும் நட்சத்திரங்கள் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா வந்து அஸ்வினி, மகம், மூலம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களை இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரருக்கு நன்மைகள் அதிகமே கிடைக்குங்க. இவங்க கூட இருக்கிற வரைக்கும் இவங்க வாழ்க்கையில் என்றைக்குமே வெற்றி தாங்க. ஸோ இவங்க பாட்டு எம்ஜிஆர் பாட்டு ஒன்று வரும் இல்லைங்களா? வெற்றி மீது வெற்றி வந்து என்னை தேடும், அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் உன்னை தேடும் சொல்லுவாங்க இல்லையா? அதேமாதிரி இந்த அஸ்வினி, மகம், மூலம் இந்த நட்சத்திரக்காரர் இவங்க கூட இருக்கிற வரைக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரருக்கு என்றைக்குமே வெற்றி தாங்க. எல்லாத்துலேயுமே ஜெயந்தான். எந்த ஒரு செயல் செய்தோம் ஜெயந்தான் இருக்கும். அதே மாதிரி இந்த நட்சத்திரத்தில் 3 நட்சத்திரத்தில் ஒருத்தர் வந்து இவங்களுக்கு வாழ்க்கை துணை அமைஞ்சாலும் அதோட மேலும் சிறப்பு அவங்களுக்கு. அவங்க லைஃப் எங்கேயோ போய்ட்டு நல்லா லிஃப்ட் ஆகிடுவாங்க. ஜெயந்தான் எல்லாமே. நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். செல்வ செழிப்பு நிறையவே இருக்குங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ஆயில் நட்சத்திரக்காரர்கள் வந்து எந்த ஒரு செயல் செய்கிறாங்க அப்படின்னா, அதாவது வீடு வாங்குறது, வீடு ரிஜிஸ்டர் பண்ணுறது, வண்டி வாங்குறது, இல்லை டாக்குமெண்டேஷன் ஏதாவது சைன் பண்ணுறது, ரிஜிஸ்ட்ரேஷன் எதாவது பண்ணுறது, அது மாதிரி எதாவது பண்ணுறது அப்படின்னா வந்து இவங்க வந்து இந்த கார்த்திகை, உத்திராடம் இந்த 3 நட்சத்திரத்தில் பண்ணாங்க அப்படின்னா மேலும் சிறப்பு. எல்லாம் செழிப்பாக இருக்கும். நல்லபடியாக முடியலாம் அவங்களுக்கு. அதேமாதிரி இவங்க வந்து தொழில் பண்ணுறாங்க அப்படின்னா, சொந்த தொழில் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா இவங்க எந்த மாதிரி தொழில் பண்ணலாம் அப்படின்னா வந்து கேட்ரிங் பண்ணலாம், டியூஷன் சென்டர்ஸ் வைக்கலாம், புக் ஸ்டோர்ஸ் படிப்பு சம்மந்தப்பட்ட புக்ஸ் எல்லாம் இருக்குன்னா அந்த ஸ்டோர்ஸ், ஸ்டேஷ்னரி ஸ்டோர்ஸு அதேமாதிரி வைக்கலாம், ஹோட்டல்ஸ் வைக்கலாம், ஹாஸ்டல்ஸ் வைக்கலாம், பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு வைக்கலாம். அதேமாதிரி மக்கள் தொடர்பு ஷேர் புரோக்கரிங்லாம் இருக்குது இல்லைங்களா? அந்த மாதிரி இது பண்ணலாம். சேவை மையம் வைக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இவங்களுக்கு மக்கள் தொடர்பு அதேமாதிரி பிஸ்னஸ்லாம் வந்து இவங்க பண்ணலாம். இந்த கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் நல்லாவே பண்ணலாம். மேன் பவர் கன்சல்டன்சிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இதெல்லாம் இவங்க பண்ணிச்சு வந்து செழிப்பு நல்லாவே இருக்கும். இந்த பிஸ்னஸ் இவங்க எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுனாலும் இவங்க வந்து பூசம், அனுஷம், உத்திரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் பண்ணாங்க அப்படின்னா வந்து மேலும் சிறப்பாக இருக்கும். வாழ்க்கையில் எல்லாம் மேலோங்கியே இருக்கும். நல்ல செல்வ செழிப்பாக இருக்கும். பிஸ்னஸ் எந்த வித தடையும் இருக்காது. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து இந்த ஆயில் நட்சத்திரம் கூடுதல் தகவலுங்க. அதே மாதிரி இந்த போன சிறப்பதிவில் நம்ம சொல்லியிருந்தோம். ஆயில்ய நட்சத்திரம் பெண்களுக்கு மாமியாருக்கு ஆகாதுன்றப்போ அதுக்கான விளக்கம் இல்லை. அது ஆகாதுன்றது உண்மை இல்லை அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். உண்மையிலே வந்து அதுதாங்க ஆகாதுன்றது. அவங்க அந்த நட்சத்திரத்தோட தன்மையினால தான் வந்து அவங்கள வந்து அந்த மாதிரி இது பண்ணியிருக்காங்க வண்டி உருவகப்படுத்தியிருக்காங்க வண்டி. உண்மையில் வந்து ஆயில்ய நட்சத்திர பெண்கள் வந்து திருமணம் ஆச்சு அப்படின்னா அவங்க வாழ்க்கை என்றைக்குமே வெற்றி தாங்க. மாமியாருக்கு அதனால் வந்து உயிருக்கு ஆபத்தோ தீங்கோ அதெல்லாம் மாதிரி எதுவுமே கிடையவே கிடையாதுங்க. ஓகேங்களா? அது காலத்தினால் அந்த இது உண்மையான விஷயம் அதுதான். அந்த நட்சத்திரத்தோட தன்மை அது 4வது பாதம் அந்த இதில் இருக்கிறதுனால, அது சுக்கிரனோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால, உச்சம் பெற்றதுனால, பெண்கள் உச்சபலம் வந்து சுக்கிரனாகவும் இருக்கிறதுனால, காலத்துக்காரனாக சுக்கிரனாக இருக்கிறதுனால ஐஸ்வர்யம் அதிகமாக கிடைக்கிற அந்த இடத்துல மகாலட்சுமி வாசம் செய்கிற இடமும் அந்த இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த நட்சத்திரனோட தன்மைகள் அது மாதிரி இருக்கும். அதனால தானே மற்றபடி வந்து ஆயில்ய நட்சத்திரம் உண்மையிலேயே வந்து சிறப்பானவர்களே தாங்க. உண்மையிலே இன்னொரு விஷயம் சொல்ல போனால் வச்சுங்களேன், எந்த ஒரு நட்சத்திரம் இது வரைக்கும் நம்ம 8 நட்சத்திரங்களை பற்றி பார்த்தோம். ஒரு நட்சத்திரத்துக்கு வந்து மொத்தமே வந்து 3 பதிவு தான். அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க, அந்த நட்சத்திரத்தில் பாதத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க, நட்சத்திர சிறப்புகள் இப்படி தான் பார்த்தோம். ஆனால் இந்த பாருங்கள், இந்த ஆயில் நட்சத்திரத்துக்கு பாருங்கள், அடிஷ்னலாக ஒரு பகுதியை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா விட்டு போன தகவல் இருக்குது. இப்போ சொல்லலாம் இல்லை, இவங்க உண்மையிலே வந்து அதிசய பிறவிகள் தானே. வேறு எல்லாத்தையும் இது வரைக்கும் கரெக்டாக போயிருந்தது. இந்த நட்சத்திரக்காரர்கள் மட்டும் வச்சு அடிஷ்னலாக ஒரு தகவல் நம்ம போட வேண்டியதாக இருக்குது. ஓகேங்களா? அப்போது உண்மையிலேயே சொல்லப்போனால் இவங்க அதிசய பிறவிகள் தான்றதுல எந்த ஒரு இதுவும் இல்லை. இந்த நட்சத்திரத்திலே வந்து அதிசயம்ன்ற ஒரு பேரும் இருக்குது நட்சத்திரத்துக்கு. நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். நட்சத்திரத்தை பற்றி சொல்லிச்சு அதிசயம்ன்ற ஒரு பேரும் இந்த நட்சத்திரத்துக்கு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? இதுவும் வந்து இந்த ஆயில் நட்சத்திரோட சிறப்பு தகவல் இதோட முடியுது. ஓகேங்களா? மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.